இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக 2022 பதவியில் இருந்த ஜெகதீப் தங்கர் கடந்த ஜூலை 21 தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். உடல்நிலை காரணம் காட்டி அவர் ராஜினாமா பண்ணார் அப்படின்ற விஷயத்தை சொன்னாலும் கூட அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மீட்டிங்கை கூட வைக்கல. அதன் பின்பு அவர் ராஜினாமா பண்ணிட்டு அவருக்காக புதுசாக கட்டப்பட்ட, அதாவது கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் இறந்து கொண்டிருக்க போது புதிய பார்லிமெண்ட் நான் கட்டுறேன் அப்படின்ற பேரில் மோடி அவர்கள் கட்டினார் ஒரு பார்லிமெண்ட் 2020 அந்த பார்லிமெண்ட்டில் துணை குடியரசுத் தலைவருக்கென்று தனியாக 15 ஏக்கரில் ஒரு வீடு என்பது கட்டப்பட்டுச்சு. அந்த வீட்டில் தான் இன்று வரைக்கும் ஜெகதீப் தங்கர் இருந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண பிறகு அங்கே தான் இருக்கிறார். அந்த வீட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் வெளியே வர மாட்டுறாரு, ஏன் ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை பண்ண மாட்டுறாரு அப்படின்ற குரல்கள் எல்லாம் எழுது கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் செட்டில் கிளாக் வாண்டுக்கிட்டு இருக்காரு, அவர் டேபிள் டென்னிஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காரு, அவரை பற்றி ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் தொடர்ச்சியாக ஒன்றிய பாஜக சொல்லி செய்திகள் என்பது வெளியாகிட்டு இருப்பதை பார்க்க முடியக்கூடிய சூழ்நிலையில் தற்போது செப்டம்பர் 9 தேர்தல் என்பது நடக்க இருக்கிறது, துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல். இந்த நேரத்தில் தான் ஜெகதீப் தங்கருடைய ஒரு விண்ணப்பம் என்பது வெளியாகிருக்கு. அது என்ன விண்ணப்பம் அப்படின்னா, அவர் எம்எல்ஏ பென்ஷன் கேட்டு ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சிருக்கிறாரு. அதாவது ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருந்தவரை எம்எல்ஏ பென்ஷன் கேட்டு கெஞ்ச விடுவதற்கு இது ஒரு விஷயமாக பார்ப்பதா, அல்லது இவர் இன்னும் லைவ் லைன்ல தான் இருக்கிறாரு, பாருங்க அப்ளைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதை காட்டுவதற்காக பிஜேபி பண்ணுதா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இது வரைக்கும் எம்எல்ஏ பென்ஷன் அப்ளை பண்ணாங்க, எம்பிக்கு பென்ஷன் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த நியூஸுமே வந்ததில்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எம்எல்ஏ பென்ஷன் எம்பி பென்ஷனும் போயிடும். ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் அது செய்தி ஆகுது அப்படின்றப்போ அதுலேயே பிஜேபியோடைய சதி இருப்பதாக நமக்கு புரியுது. ஆனால் அதை நாம் அந்த பக்கம் ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா ஜெகதீப் தங்கர் ஒன்றும் அவ்வளோ தூய்மையான ஆள் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் விண்ணப்பம் பண்ணார் தெரியுமா, அந்த விண்ணப்பத்தின் மூலமாக சில ஆய்வுகளை நம்ம பண்ணும்போது நமக்கு சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பாக மக்களுடைய வரிப்பணம் என்பது எவ்வளவு தூரத்துக்கு வீணாகுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. என்ன அப்படின்னா, இவர் 1993 98 வரைக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிசான்கர்க் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இவர் பென்ஷனை கேட்டிருக்கிறார். ஒரு முறை ஒருவர் எம்எல்ஏ ஆனார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் ஜெயிக்கல அப்படின்னா அவருக்கு 35,000 ரூபாய் பென்ஷனாக கொடுப்பாங்க. இதுவே அவர் நீண்ட காலமாக அந்த எம்எல்ஏ பதவி முன்னாடியே அனுபவிச்சாரு அப்படின்றப்போ வருஷ கணக்கில் வரும்போது, இவர் 98 இருந்தார்ல, அப்போ வருஷ கணக்கில் இவருக்கு வரும்போது 20% ஹைக் கொடுத்து 42,000 ரூபாயை எம்எல்ஏ பென்ஷனாக தற்போது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெகதீப் தங்கர் அவர்கள் கேட்டிருக்கிறார். இப்படி ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு பென்ஷன் கேட்கிறார் அப்படின்றத கூட நம்ம விட்டுறலாம். ஆனால் இதே ஜெகதீப் தங்கர் வெறும் எம்எல்ஏ பென்ஷனை மட்டுமா வாங்குறார் அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைங்க. இவர் 1989 1991 வரைக்கும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜூனு அப்படின்ற பகுதியுடைய எம்பியாகவும் இருந்திருக்கிறார். இவருக்கு எம்பியுடைய அந்த பென்ஷன் என்பதும் கொடுக்கப்பட்டுட்டு வருது. எம்பிக்கு எவ்வளோ பென்ஷன் தெரியுமா வாங்குறாரு இவர்? பொதுவாக எம்பிக்கு ஒரு முறை இருந்தால் 31,000 ரூபாய் பென்ஷன். இவர் 1990 30 வருஷமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் இவருக்கு பென்ஷன் என்பது கொடுக்கப்பட்டுச்சு. மாதம் இவர் பென்ஷன் வாங்கியிருக்கிறார். இப்போ அந்த பென்ஷனும் இவருக்கு வரப்போகுது. அப்போ எம்எல்ஏ பென்ஷன் அப்படின்ற பேரில் ஒரு 42,000, எம்பி பென்ஷன் அப்படின்ற பேரில் ஒரு 45,000, 87,000 ரூபாயை பென்ஷனாக மட்டும் ஜெகதீப் தங்கர் அவர்கள் வாங்க போறார். வெறும் 87,000 மட்டும் கிடையாது, அதுலேயும் ஒரு டெஸ்ட் இருக்கு. இவர் 2022 முதல் வைஸ் பிரசிடண்டாக மாறிவிட்டார். வைஸ் பிரசிடண்டாக ஒருவர் பதவியில் இருந்தார் அப்படின்னா அவர் அந்த பதவியிலேருந்து விலகும் போது, அவர் சொந்த காரணத்துக்கும் விலகலாம். இவரை மாதிரி நான் பதவியில் இருக்க முடியல, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி 5 ஆண்டு முடிவதற்கு முன்னால் விலகினாலும் சரி, 5 ஆண்டை பூர்த்தி செய்தாலும் சரி, அவருக்கு ஒரு பென்ஷன் இருக்குது. எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ரூபா. நான் சொல்கிற எல்லாமே ஒரு மாதத்துக்கும். அப்போது இங்கே வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பேரில் மாதம் 2 லட்சம் ரூபா, எம்பி பென்ஷன் அப்படின்ற பேரில் 45,000 ரூபா, எம்எல்ஏ பென்ஷன் அப்படின்ற பேரில் 42,000, ஆக மொத்தம் 2,87,000 ரூபாயை ஒரு பென்ஷனாக மட்டுமே இந்த ஜெகதீப் தங்கர் வாங்க போகிறார். இது அவர் இப்போ மட்டும் வாங்கலை, இந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கான அந்த பென்ஷனை தான் இப்போ வாங்க போகிறார். இதற்கு முன்னாடி எம்எல்ஏ பென்ஷனை எம்பி பென்ஷனை 30 வருடங்களாக இவர் வாங்கிட்டு தான் இருந்தார். 2019 வரைக்கும் இவர் வாங்கிட்டு தான் இருந்தார். 2019 மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக இவர் மாறிய பின்பு ஒருத்தர் பதவியில் வந்துட்டாருன்னா பென்ஷன் கொடுக்கக்கூடாது என்பதற்காக நிறுத்தப்பட்டுச்சு. மேற்கு வங்க ஆளுநராக இருக்கும்போதே துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்றதுனால அந்த பென்ஷன் இல்லை. நல்ல வேலைங்க,
கவர்னர்களுக்கு பென்ஷன் இல்லை, கவர்னருக்கு பென்ஷன் இருந்தால் அதற்கு ஒரு விண்ணப்பத்தை போட்டு அதுக்கு ஒரு 1,00,000 கொடு அப்படின்னு சொல்லி அதற்கு 1,00,000 வாங்கியிருப்பார் இந்த ஜெகதீப் தங்கர். இவர் ஜெகதீப் தங்கர் என்ற தனி மனிதனை நான் சொல்லலை. எதற்காக இவ்வளவு தொகைகளை மக்களுடைய வரி பணத்தை பென்ஷனாக கொடுக்கணும்? நான் என்ன கேட்குறேன், ஒரு பதவி கொடுங்க. ஒரு ஆள் எவ்வளோ பதவி வேணும்னாலும் இருந்துட்டு போட்டு தன்னுடைய அரசியல் வாழ்நாளில் அவர் முதலமைச்சராக இருக்கலாம், பிரதமராகவும் இருக்கலாம், அல்லது குடியரசுத் தலைவராக இருந்திருக்கலாம், துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்கலாம், ஆளுநராகவும் இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஏதாவது ஒரு பதவி, அந்த பதவிக்கு ஒரு பென்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நியாயம். 5 வருஷத்துக்கு எம்எல்ஏவாக இருந்தார் என்பதற்காக 30 வருஷத்துக்கு பென்ஷன் கொடுப்பீங்க. 2 வருஷத்துக்கு எம்பியாக இருந்தார் அப்படின்றக்காக 30 வருஷத்துக்கு பென்ஷனை கொடுப்பீங்க. இப்போ வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்து விட்டார் என்பதற்காக 2,00,000 ரூபாயை நீ அவர் வாழ்நாள் முழுக்க பென்ஷன் கொடுப்பீங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு பாதி பென்ஷன் தொகை போகும். 2,87,000 பாதி தொகை அவங்க குடும்பத்துக்கு போகும். எதற்காக இப்படி வரிப்பணம் என்பது வீணாகுது? ஏன்னா 60 வயசு வரைக்கும் அரசாங்க ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க, அரசாங்கத்தில் ஒரு பணிக்காக வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ மாதிரி நியமன பொறுப்பு இல்லை, போட்டித் தேர்வு எழுதி அதன் மூலமாக வெற்றி பெற்று அரசாங்க பதவியை அடைஞ்சு அரசாங்கத்திற்காகவே பல்வேறு டிரான்ஸ்ஃபர்களை வாங்கி இவ்வளோ மாதிரி சொகுசு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பதவி இருக்க முடியாது. இன்னும் அரசாங்க பதவியில் இருக்கணும், இல்லையா தனியார் பதவியில் இருக்கணும். தனியார் பதவியில் இருந்துக்கிட்டு அரசாங்க பதவியில் 2 சம்பளம் வாங்கக்கூடாதுலாம் சட்டம் இருக்குது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட பதவியை பறிக்கலாம். ஆனால் இவங்கள மாதிரியா, இவங்க தன்கர் உள்ளிட்டவர்கள் இருக்கிறாங்க, இருக்கும்போதே அவ்வளோ சொகுசு, கார் என்ன, பங்களா என்ன, ஏசி என்ன, சொகுசு என்ன, என்னென்ன வேணுமோ எல்லாமே அனுபவிக்கலாம். வெளிநாடு கூட போகலாம், அரசு ஊழியரால் போக முடியுமா? அப்படிப்பட்ட அரசு ஊழியர் கூட பென்ஷன் என்பது ஒழுங்காக வரதில்லை, பழைய பென்ஷன்லாம் இல்லை. அவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது ஒரு நியமன பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது ஒரு எம்எல்ஏவோ எம்பி ஆகிறவங்களுக்கு எதற்காக இவ்வளவு தொகை? ஒரு முறை ஆனவர்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம், அல்லது ஒரு பதவி கொடுக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு மட்டும் கொடுக்கலாம். எதுவுமே இல்லாமல் ஏன் இவ்வளவு தொகைகள் கொடுக்க போகுது? இப்போ வெறுமனா இந்த பென்ஷன் தொகை மட்டும் இல்லைங்க. இப்போ இவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் தெரியுமா, இதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு டைப் 8 பங்களா ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இவர் இருக்கிறது இந்த 15 ஏக்கருடைய அந்த வைஸ் பிரசிடென்ட்டுடைய அலுவலகத்தில் தான் இருக்கிறாரு, வீட்டில் தான் இருக்கிறாரு. இப்போ இவர் செப்டம்பர் 9ஆம் தேதி சிபி ராதாகிருஷ்ணனோ அல்லது சுதர்சன் ரெட்டி யாராவது ஒரு ஆள் ஜெயிக்க போகிறாங்க, அந்த வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அப்போ அதுக்குள்ளே இவர் இடத்த காலி பண்ணணும்ல. இதற்காக இவர் விண்ணப்பிச்சிருக்கிறார். எங்கே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ், இந்த மினிஸ்ட்ரிக்கு அவர் விண்ணப்பிச்சிருக்கிறாரு. அந்த அதிகாரிகளும் இவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஆனால் வீடு கொடுப்பதற்கான அந்த பேச்சு என்பது எடுக்கவே இல்லை அந்த அதிகாரிகள். ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற பிஜேபி சதி, அது நம்மளுக்கு தெரியும், அதை பின்னாடி பேசுவோம். அப்போது இந்த அதிகாரிகள் டைப் 8 பங்களாவை உருவாக்குவாங்க. ஏன்னா ரூல்ஸ் படி பிரதமரோ குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ அவங்க பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணுறாங்களோ அல்லது முடிச்சாங்கனோ அப்படின்னா அவங்களுக்கு டைப் 8 பங்களா கொடுக்கணும். மிக பிரம்மாண்டமான பங்களா அது. அந்த பங்களா மட்டுமா, அவங்களுக்கு ஒரு கார் கொடுக்கணும், அவங்க போயிட்டு வர்றதுக்கு காரு. அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எஸ்கார்டு காரு, அதுக்கு போக பாதுகாப்பு படையினர், இவங்களுக்கு சம்பளம். அப்போ எவ்வளவு செலவுகள் என்பது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் என்பதற்காகவே பின்னால் பெனிஃபிட்ஸாக அவருக்கு போகுது. அதை கூட விட்டுறலாம். ஏன்னா அவர் நாட்டுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறார். அவர் பதவி விலகினதுக்காக அவருடைய உயிருக்கு குறி வைக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நம்ம நாட்டுடைய உயிரிய பொறுப்பில் இருந்தார் என்பதற்காக அவர் ரிட்டர்ன் ஆனாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்குது. அதை எல்லாம் மறுப்பதற்கு இல்லைங்க. ஆனால் ஒரு பதவிக்கு ஒரு பென்ஷன் அப்படின்றத ஏன் கொண்டு வர மாட்டீங்க? ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த சலுகைகள் கொடுக்கப்படுது அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? இப்போ இவர் சவுத் டெல்லியிலேருந்து சட்டர்பூர் என்க்ளேவ் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு இவரை அனுப்ப போகிறாங்க. அங்கேருந்து ஒரு 3 மாதத்தில் இன்னொரு வீடு ரெடியானோடனே டைப் 8 பங்களா ரெடியானோடனே அது இவங்க கேட்குற வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கறது தான் அந்த 3 மாதம் ஆகும். அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வீடை மாற்றுவாங்க. அப்போ இவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுக்கக்கூடிய தங்கர் என்ன ஏழையா? அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பேக்ரவுண்ட் ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 15 ஏக்கரில் இருக்கக்கூடிய அந்த வைஸ் பிரசிடென்ட்டுடைய அந்த மாளிகையிலேருந்து 3 முறை காரில் தங்கருடைய மனைவி ஜெய்ப்பூருக்கு போயிருக்கிறாங்க. காரில் சாலை மார்க்கமே போயிருக்காங்க, ஃப்ளைட்டில் கூட டிக்கெட் போட்டு போகல. அப்போ எதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல பிரம்மாண்டமான ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பண்ணை வீட்டில். அதாவது காம்னா ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற பேரில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் மெயின் ரோட்டில் 2 காம்ப்ளெக்ஸ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க, 8 மாடி ஒவ்வொன்றும். அதில் இப்போவே ஒரு மாடிக்கு புக்கிங் போயிருச்சு, வாடகைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பல பேர் வாடகைக்கு வர்றதுக்காக இப்போ பேசிக்கிறாங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீடுகளுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்ப்பதற்காக தான் இந்த ஜெகதீப் தங்கருடைய மனைவி என்பவர் அவர் ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூருக்கு அடிக்கடி சாலை மார்க்கமாக போயிருக்கிறார். ஃப்ளைட்டில் விமானத்தில் போனால் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும் வந்துடுமோ அப்படின்றக்காகவே அவர்
கார்லேயே அங்கே டெல்லியிலிருந்து ராஜஸ்தான் வரைக்கும் கார்லேயே போயிருக்கிறார். 3 முறை போயிருக்கிறார், யாருக்கும் தெரியாமல். இந்த நியூஸ் வந்து இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட வந்துருச்சு. அப்போது ஒரு 8 மாடி கட்டடம், 2 பில்டிங், கமர்ஷியல் பில்டிங் கட்டுவதற்கு எவ்வளோ கோடி ஆகும்? ஒரு பண்ணை வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கோடி ஆகும்? இதெல்லாம் கட்டுவதற்கு அவங்களுக்கு பணம் இருக்கிறது, பேக்ரவுண்ட் இருக்கிறது, வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்றப்போ எதுக்கு பென்ஷன் ஏன் அப்ளை பண்ணுறீங்க? எதற்காக கொடுக்கணும்? நீங்கள் இவ்வளவு தூரத்திற்கு பென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வந்துச்சு? ஒரு ஏழையாக இருக்கிறார், அவர் வந்து மக்களுடைய பணிகளை செஞ்சுருக்கிறாரு, அவர் வந்து வாங்கும்போது சம்பளத்தை கூட ஒழுங்காக வாங்கல. இப்போ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களே இருக்கிறாங்க, அவங்க சம்பளத்தை வாங்கி கட்சி கொடுத்துருவாங்க, அவங்க கட்சி கொடுக்கக்கூடிய சம்பளத்தை தான் அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்களை போன்ற நபர்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம். ஏழைகளாகவே இருப்பாங்க, ஊழலே செய்யாமல் எம்எல்ஏவாக இருந்து மக்கள் பணி செஞ்சு குடிசை வீட்டிலே கடைசி வரைக்கும் இருந்து ரிட்டையர் ஆனவங்களாம் பல பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம், தப்பே இல்லைங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு பதவி இல்லாமல் ஒரு ஆள் 3 பதவியில் இருக்காரு, இப்போ 4 பதவியில் இருக்க 5 பதவியில் இருக்காருன்னா 5 பதவிக்கு நீங்கள் கொடுத்துருவீங்கன்னா பென்ஷன்? எந்த அடிப்படையில் மக்களுடைய வரிப்பணம் என்பது இவ்வளவு தூரத்திற்கு வீணாகிறது அப்படின்றதை இந்த பென்ஷனுக்கு இவர் விண்ணப்பம் பண்ணதுனாலேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. அப்போ ராஜஸ்தானில் மிகப்பெரிய பங்களா கட்டக்கூடிய ஒரு நபர், அவருக்கு இப்போ கூடுதலாக டெல்லியில் இலவச பங்களாவும் வரப்போகுது. அவருக்கு மாதம் 2,87,000 ரூபா பணமும் வரப்போகுது. எஸ்கார்ட் கார்லேருந்து பாதுகாப்பு படையிலேருந்து என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவர் கேட்டுப்பட்டுடலாம். தனக்கும் என்னால் முடியலைங்க, உடல்நிலை சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை வேண்டாம் என்று விலகி போனவர். ஒழுங்காவது வேலை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை, நியமன பதவி. இவர்களுக்கு இவ்வளவு சலுகையை கொடுக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு ஏன் அந்த ஒன்றிய அரசு அதிகாரிகளுக்கும் மாநிலத்தில் உட்படக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் கொடுப்பதில்லை அப்படின்ற கேள்வி இயல்பாகவே வருதா இல்லையா? அப்போது பென்ஷனுடைய செய்தி வெளியாகுது, அதுவே தங்கருக்கு அவமானம், அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்றது தெரியாமல் இருப்பது, அவர் வந்து இனிமேல் வாய் திறப்பாரா அப்படின்றதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அவர் சொல்லலாம், சொல்லாமையும் போகலாம், அதனால் நாட்டு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, மாற்றவும் முடியாது எதையுமே. ஆனால் இதை மாற்ற முடியும், மக்களுடைய வரி பணம் வீணாவதை தடுக்க முடியும். அதை தடுத்தால் மட்டுமே மக்களுடைய பணம் வீணாவதை தடுக்க முடியும். இது போன்ற பணங்களை எல்லாம் மக்களோட திட்டங்களுக்கு நிறைய செய்யலாம். ஹாஸ்பிட்டல் கட்டலாம், அல்லது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர்ஸுக்கு வந்து சம்பளம் உயர்த்தி கொடுக்கலாம், எவ்வளவோ அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவோ பண்ணலாம், அல்லது ஏழைகளுக்கு எவ்வளவோ பண்ணலாம், வறுமையை ஒழிப்பதற்காக பண்ணலாம். என்னமோ இருக்கும்போது அதையெல்லாம் செய்யாமல் இது போன்ற சொகுசுகளை, அதுவும் இந்த நியமன பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சொகுசுகளை முதல்ல கட் பண்ணுவோம். ரவி அவர்களுக்கு, ஆளுநர் ரவின்னு இல்லை, யார் வந்தாலும் சரி, 2 பங்களா, ஊட்டியில் ஒரு பங்களா, சென்னையில் ஒரு பங்களா, எதுவுமே செலவழிக்க தேவையில்லை. A to Z அரசாங்கமே பண்ணிடும். ஆனால் அரசாங்கத்துக்கு ஒரு கையெழுத்து கூட போட்டு அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க, அந்த கை கூட அந்த வேலை செய்யாது. அதுக்கு வந்து இவ்வளவு சொகுசு, மாதம் 3.5 லட்ச ரூபா சம்பளத்திலேருந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்றது. காரு போகிற பெட்ரோல்லேருந்து ஷாம்பு சோப்புலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் இலவசமாக அரசாங்கத்திலே வாங்கிக்கிறது. ஆனால் எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. அப்போ இது போன்ற சொகுசுகள் குறைக்கப்பட வேண்டும். மக்கள் பணிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு செய்யலாம், தப்பு இல்லை. அவங்களுக்கு சம்பளம் என்பது கொடுக்கப்படுது எம்எல்ஏ எம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதவியில் இருக்கும்போதே நிறைய சலுகைகள் இருக்குது. அவங்களுக்கு ஃபோன்லாம் ஃப்ரீ இருக்குது, நெட்டு ஃப்ரீ இருக்குது, ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ இருக்குது, விமான டிக்கெட்டில் கன்செஷன் இருக்குது, பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தடவை வந்தால் 2,500 ரூபா அலவன்ஸ் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். அவங்க மக்கள் பணியாளர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதெல்லாம் செய்வது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் ரிட்டையர்ட் ஆன பிறகு அது எவ்வளோ காலத்திற்கு செய்வது, அது ஒரு பதவிக்கு செய்யாமல் தொடர்ச்சியாக பதவின்றதை தாண்டி நியமன பொறுப்புகளுக்குன்றது இருக்குல்ல. இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட்டு, குடியரசுத் தலைவர், அதன் பின்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கவர்னர்ஸ், இவங்களுக்கான சொகுசுகள் எல்லாம் ஏன் செய்யணும்? நியமன பொறுப்பில் வரக்கூடியவர்கள் பணிகளை அந்தந்த ஆஃபீஸில் இருந்துட்டு செஞ்சுட்டு போயிடணுமே தவிர அவர்களுக்கு இவ்வளவு தூரத்திற்கு செலவுகளை செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? தொகுதி நிதியாக கூட பிரித்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு ஜெகதீப் தங்கர் விண்ணப்பிச்சிருக்க அந்த விண்ணப்பத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருது. அப்போ ஏற்கனவே மிகப்பெரிய பணக்கார பின்னணி கொண்ட தங்கர் அவருக்கு ஏன் 2,87,000 ரூபாயை பென்ஷனாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி ஒரு இயல்பான ஒரு கேள்வி. இதை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை. நன்றி.